குழலோசை சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஆரோக்கியம், சுய முன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. என்றும் போலென்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது குழலோசை. அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்பு வணக்கங்கள். முதலில் அன்பு கடல், அமைதிக்கடல், கருணை கடலான இறைவனை நினைத்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். தொடர்வது திருக்குறள். குரலோசை. 1. 2. 3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 11. 12. 13. 14. 15. 16. 17. 18. 19. 20. 21. 22. 23. 24. 25. 26. 27. 28. 29. 30. 31. 32. 33. 34. 35. 36. 37. 38. 39. 40. 41. 42. 43. 44. 45. 46. 47. 48. 49. 50. 51. 52. 53. 54. 55. 56. 57. 58. 59. 60. 61. 62. 63. 64. 65. 66. 67. 68. 69. 70. 71. 72. 73. 74. 75. 76. 77. 78. 79. 80. 81. 82. 83. 84. 85. 86. 87. 88. 89. 90. 91. 92. 93. 94. 95. 96. 97. 98. 99. 100. 101. 102. 103. 104. 105. 106. 107. 108. 109. 110. 111. 112. 113. 114. 115. 116. 117. 1
பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனுடைய திருவடிகளை நினைப்பவர் பிறவியாகிய இப்பெருங்கடலை கடப்பர். மற்றவர்களால் கடக்க இயலாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. அண்மையில் ஒரு நண்பருடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், வாழ்வை நிறைய பிரச்சனைகள் வருகின்றது, அதால் என்னால் போக்கஸ் பண்ண முடியவில்லை, நிறைய விஷயங்கள் செய்ய முடியவில்லை என்று குறைப்பட்டு கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு சில ஆறுதல் கூடிவிட்டு நானும் இதை பற்றி ஆழமாக சிந்திக்கப்படுகின்றேன். இதே சிச்சுவேஷன், இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சேலஞ்ச், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நிறைய சேலஞ்ச் இருந்தால் ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்கலாம் என்கிறேன். எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையில் சேலஞ்ச், பிரச்சனைகள் இல்லாதவர்களை இல்லை என்றே சொல்லலாம். அது எல்லாருக்கும் வருகின்றது. ஆனால் அதை எப்படி நாங்கள் கைகாலுகின்ற முறையில் தான் வெற்றி தோல்வி இருக்கின்றது. அதில் நாங்கள் வாழ்க்கையில் சேலஞ்ச் வந்து கொண்டே இருக்கின்றது, போராட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாங்கள் எப்படி எந்த முறையில் பார்க்கிறோம் என்ற விதத்தை பொறுத்துதான் நான் வாழ்க்கையில் அமைதியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்க முடியும். வாழ்க்கையில் வெல்பவர்கள் எப்போதும் வெல்வதில்லை, வாழ்க்கையில் தோற்பவர்கள் எப்போதும் தோற்பதில்லை. வெற்றியும் தோல்வியும் ஒரு சீசன் மாதிரி அப்படியே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. பணக்காரர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது, ஏழைகளுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. இரவு வந்தால் பகல் வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், ஏதோ ஒரு நல்லொரு அனுபவம் இதில் எனக்கு கிடைக்கப் போகின்றது, இதை வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையை நான் முன்னேற வேண்டும், எல்லாம் நன்றாகிவிடும் என்ற மனோநிலை நாங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நல்ல மனோநிலை இருக்கும் பொழுதுதான் எவ்வளவு போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் எங்களால் அதை நன்றாக ஏற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். எங்கள் வாழ்க்கையில் லட்சியம் தான் என்ன? போராடி 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 கொண்டே இருப்பதா? இல்லையா? எப்போதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் எங்கள் வாழ்க்கையின் ஒரு எய்ம். அந்த சந்தோஷமா மகிழ்ச்சிக்கு என்னென்ன தடையா இருக்கின்றதோ அதை நாங்கள் பிரச்சனைகளை யோசிச்சு கொண்டிருக்காமல், ஓகே, இந்த சாதனைகள், இந்த சவால்கள் வருகின்றது, இதை எவ்வாறு நாம் சமாளிக்கலாம் என்பதை முதலாக சிந்திக்க வேண்டும். இதை எவ்வாறு சமாளிக்கலாம்? எனக்கு வந்த சவால்கள், பிரச்சனைகள் பல பேருக்கு ஏற்கனவே வந்திருக்கலாம். முதலில் நாங்கள் அவர்களிடமிருந்து நாங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் எப்படி அதை கையாண்டார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அனுபவம் வருகின்றது. ஒரு அறிஞர் இதை பற்றி சொன்னார், உங்களுக்கு எந்த ஒரு சேலஞ்ச் வரும்போது அந்த சேலஞ்ச் ஒரு 4 எழுதுங்கள், எழுதி போட்டு ஒரு பக்கம் இருந்து யோசிங்கள். இதை உங்களுக்கு சிறந்த ஒரு அறிஞர்களை யோசிங்கள். இப்போது மகாத்மா காந்தி இந்த சேலஞ்சை எவ்வாறு சாதித்திருப்பார் உங்களே நீங்கள் கேளுங்கள். அவர் ஒரு வகையில் சார்ந்திருப்பார். இன்னொரு முறை பாரதியார் இந்த சேலஞ்ச் வந்திருந்தால் அவர் இவ்வாறு அதை சாதித்திருப்பார். வேறு யார் உங்கள் மனதில் வருகின்றது? அன்னி தெரேசா இந்த பிரச்சனை வந்திருந்தால் அவர் இவ்வாறு இதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். இவ்வாறு உங்கள் மனதில் யார் யார் உங்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்களோ அந்த சேலஞ்ச் அவர்களுக்கு வந்திருந்தால் எப்படி அதை சாதித்திருப்பார்கள் என்பதை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஏனெனில் எங்கள் ஆள் மனதில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது. அதை நீங்கள் கேட்கின்ற விதத்துக்கேற்றதான் அது நல்ல பதில் கிடைக்கும். இப்போது அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ChatGPT சொல்வார்கள், நீங்கள் அதுக்கு சரியான கேள்வி கேட்டா அது உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கும். நீங்கள் கேள்விகள் பிழையா கேட்டால் அதுக்கேற்ற ரிப்ளையும் அதுக்கேற்ற பதிலும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். அதால உங்கள் ஆள் மனதும் ஒரு பிரில்லியன்ட், ஒரு மிக பெரிய ஒரு ChatGPT என்று சொல்லலாம். நீங்கள் கேள்விகளை சரியாக கேட்க பழக வேண்டும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருகின்றது? ஒரு வகையான கேள்விதான். இந்த பிரச்சனையை நான் எவ்வாறு சாதிக்க முடியும், எவ்வாறு எதிர்கொள்ள முடியும், இதிலிருந்து நான் எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும், இதை எவ்வாறு என் வாழ்க்கையில் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றதும் ஒரு கேள்விதான். நல்ல ஒரு உதாரணம், என்னோட மூத்த சகோதரர் எனக்கு ஒரு முறை சொன்னார், வெறும் கல்லுக்கு மதிப்பில்லை, ஆனால் அதே கல்லைத்தான் கோயிலில் வைத்தும் சிலகா செய்தும் நாங்கள் அதுக்கு மதிப்பு கூடியோ மரியாதை கொடுக்கின்றோம். இப்ப ரெண்டும் ஒரு கல்லு தான், ஆனால் முதல் இருக்கும் கல்லுக்கு அது மரியாதை இல்லை.
கோயில் இருக்கும் கல்லுகளுக்கு அது மரியாதை இருக்கின்றது, அல்லது மியூசியத்தில் இருக்கும் கல்லுகளுக்கு மரியாதை இருக்கின்றது. யாரானா கோயில் இருப்பது கல்லுன்னு சொல்றதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், அதுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த கல்லு எப்படி கோயில் இருக்கும் சுவாமியாக மாறியது, அந்த கல்லு அது அந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கிறது. அந்த சிற்பியின் மூலம் எவ்வளவோ அடி 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 வேண்டி வேண்டிதான் அந்த அழகான சிற்பமா மாறி அது மிக இப்போது அது தெய்வீகம் நிறைந்ததாக மாறிவிட்டது. இதான் இந்த வெறும் கல்லு எப்படி சிலையாக மாறும் பொழுது இவ்வளவு ஒரு அனுபவத்துக்குள்ள போய்த்தான் அது சிலையாக மாறியுள்ளது. இந்த சிலைக்கு இப்போது அதுக்கு மிகுந்த மதிப்புள்ளது. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு சேலஞ்ச் சவால்கள் வருகின்றதோ அதை உங்களை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். ஆனால் அதை சேலஞ்ச் வரும்பொழுது நீங்கள் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருகின்றது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று அழுது கம்ப்ளைண்ட் பண்ணி கூச்சல் அடிச்சு கொண்டிருந்தால் அந்த சரியான மாற்றம் உங்களுக்கு வர சான்ஸ் இல்லை. ஆனால் அது சரியாக சிந்தித்து சரியான முறை சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாற்றம் வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கின்றது. இன்னொரு கதை எனக்கு சின்ன வயதில் நான் கேட்ட கதை மிகவும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 பேஷண்ட் இருக்கின்றார்கள். முதலாவது பேஷண்ட் அவருக்கு நடக்க முடியாது, எல்லாம் படுத்த படுக்கைதான், எல்லாரும் அவருக்கு படுத்த படுக்கையில எல்லாம் செய்வார்கள். எப்போதும் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஏன் நான் இவ்வாறு இருக்கின்றேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அழுது கொண்டே இருப்பார். அதே ரூமில் இன்னொரு பேஷண்ட் என்றார். அவர் ஜன்னல் கரையில் இருப்பார். அவருக்கு கண் பார்வை தெரியாது. அதாலே அவர் ஆனால் அவர் இந்த நண்பருக்கு போதும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பார். கவலைப்படாத நண்பா, இங்கே பார், இந்த ஜன்னல் கால பார், எவ்வளவு அழகான காடு, எவ்வளவு அழகான பூந்தோட்டம், எவ்வளவு அந்த நல்ல வடிவா பூக்கள் எல்லாம் நல்லா மலர்ந்திருக்கின்றது, இவ்வளவு அந்த வெளியில இருக்கிற கார்டன் அழகை சொல்லி இவரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். அங்க மக்கள் எவ்வாறு சந்தோஷமாக விளையாடுகின்றார்கள், எவ்வாறு குழந்தைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், எவ்வாறு சந்தோஷமா இருக்கின்றார்கள், அந்த அருவி எவ்வாறு நன்றாக அந்த ஃபவுண்டன் நல்லா ஓடிக்கொண்டிருந்து ஒவ்வொரு முறையும் இவர் கவலைப்படும் பொழுது வெளியில் அந்த கார்டன் அழகை சொல்லிக்கொண்டே இவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். சிறு காலம் சென்று விட்டது. இந்த ஜன்னல்கரை இருந்த கண் தெரியாத நோயாளி இறந்து விட்டார். இது அவருக்கு மற்ற நோயாளிக்கு மிகுந்த கவலையை கொடுத்து விட்டது. அதனால் அவர் அங்கிருக்க நர்ஸ் தாதிமார்களிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்தார். என்னை அந்த ஜன்னல் கரைக்கு மாற்றுங்கள், நானும் அந்த அழகை கண்டு ரசிக்க வேண்டும் என்று கேட்டார். அதுக்கும் அவர்கள் உடன்பட்டு அவரை அந்த ஜன்னல் கரைக்கு மாற்றி விட்டார்கள். ஆனால் அந்த ஜன்னல் கரைக்கு வந்ததும் அவர் அந்த அழகை பார்ப்பதற்கு உற்சாகப்பட்டு அப்படி ஒழும்பி, அவர் நடக்க முடியாது, அந்த ஒழும்பி அந்த ஜன்னல் கரை எட்டி பார்த்தார். அவருக்கு பலத்தோரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால் அந்த ஜன்னல் பார்த்தது கார்டனோ ஃபவுண்டனோ எந்த ஒரு அழகும் இல்லை, வெறும் சிவர்கள் மட்டுமே. இதை பார்த்தும் அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். நர்ஸ் கேட்டார், இதுக்கு முன்னே இந்த கார்டன் இங்கே போயிட்டார் என்று கேட்டார். அவர் சொன்னார், நர்ஸ் சொன்னார்கள், இங்கே எப்போதும் கார்டன் இருந்ததே இல்லை, பூங்காக்கள் இருந்ததே இல்லை, வெறும் சிவர்கள். அப்போதான் அந்த நோயாளிக்கு விளங்கியது, அந்த நண்பர் பார்த்து சொன்னதெல்லாம் அவற்றை மனோநிலையை தான் குறித்தது. அந்த நண்பர் மனோநிலை அவருக்கு கண் தெரியாட்டிலும் அவர் மனோநிலையில் நல்ல மனோநிலை இருந்தபடியால் பார்ப்பதை இப்போதும் நல்ல விஷயங்களாக பார்க்க தொடங்கினார். வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லதாக பார்க்க தொடங்கினார். வெறும் கற்கள் இருந்தாலும் கண் தெரியாவிட்டாலும் மனோ கண்கள் நன்றாக திறந்திருந்தபடியால் அந்த இயற்கையை நன்றாக மனோநிலையில் எண்ணி சந்தோஷமாக இருந்தார். அதே அந்த நிலையில இருந்து கொண்டு இந்த நண்பருக்கும் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுத்தார். இது ஒரு பெரிய ஒரு மனதில் ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் என்ன ரகசியம் என்றால், நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் என்று முக்கியம் இல்லை, அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் தான் முக்கியம். வாழ்க்கையில் போராட்டங்கள், சேலஞ்சுகள் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமா, ஹாப்பினஸ் வேண்டுமா, அமைதி வேண்டுமா, அல்லது பிரச்சனைகள் வேண்டுமா? சொல்வார்களே, கனவு உங்கள் கண்கள் இருப்பது போன்று உங்கள் தளபதி உங்கள் கைகள் இருக்கின்றது, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இப்போது நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் இதுக்கு சரியாக
பொருத்தமானது. கேட்டுமாறுங்கள். வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், ஒளி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு, மனிதா உன் மனதை கீறி விதை போட மரமாகும், அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும், தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா, ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல். தர்மம் ஓ கொடை என்று சொல்லும் பொழுதும் யார் பெயர் எங்கள் முதலில் மனதில் வருகின்றது? பொதுவாக மாமன்னன் கர்ணன் பெயரே எங்கள் மனதில் வரும். அவரின் கொடையின் சிறப்பு உலகறிந்தது, வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாதது, எண்ணற்ற மாமனதியார். அவரின் புகழை இந்த பாடல் நன்றாக எடுத்துரைக்கின்றது. கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலையின் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம்
வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனா கர்ணனுக்கோ நாளும் மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம். சிவந்தன மாதரார் கண்கள், நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம், தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. கர்ணன் எவ்வாறு கொல்லப்பட்டான் என்று கேட்டால் பொதுவாக அர்ஜுனன் அவரை கொன்றான் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் உண்மையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கள் என்றால் உண்மையில் கர்ணன் கொல்லப்பட்டது அர்ஜுனனாலா? அவ்வளவு தர்மம் தலகாக்கும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட தர்மம் செய்த தர்மத்தின் பிறகு எவ்வாறு ஒரு சாதாரண மனிதனால் கொல்ல முடியும்? இந்த வரலாற்று கதையை அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஞான கருத்துக்கள் அதில் அடங்கியுள்ளது. கர்ணன் இறப்புக்கு முதலாவது காரணம் வந்து அவரின் உடலோடு ஒட்டி பிறந்த கவசம் குண்டலங்களையும் இந்திரன் யாசித்து சென்று விட்டான். அது இருக்கும் வரை யாரும் அவரை வெல்ல முடியாது, பாண்டவர்களுக்கு வெற்றி வராது. அதனால் அந்த நாடகம் நடத்தப்பட்டது. அடுத்தது கிளப்பிராமணரால் பெற்ற சாபம். ஒருமை கர்ணன் காரணமாக கிளப்பிராமணரின் மகன் இறந்து விட்டான். அதனால் அந்த அந்தனர் தக்க சமயத்தில் வந்து ஓடாதென்று சாபம் கொடுத்து விட்டார். அதுவும் ஒரு காரணம். மூன்றாவது, பரசுராமருடன் தான் ஒரு அந்தணன் சொல்லி ஒரு மகா கல்யாண பாஸ்பர அஸ்திரத்தை பெறுகிறார். அதை அறிந்த முனிவர் அவனுக்கு சாபம் கொடுக்கின்றார், சரியான நேரத்தில் அந்த மந்திரம் மறந்து போகட்டும் என்று. இது மூன்றாவது காரணம். நாலாவது காரணம், குந்தி அவரிடம் வரம் பெறுகின்றார். பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர மற்ற யாரும் கர்ணனால் கொல்லப்படக்கூடாது என்று. அது மட்டுமில்லை, அவன் அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை ஏவக்கூடாது என்று. இந்த காரணங்கள் தான் கர்ணன் இறந்ததுக்கு பெரிய ஒரு காரணம். அது மட்டுமில்லை, இறுதியாக அந்த கர்ணன் போரில் இருக்கும் பொழுது யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. கிருஷ்ணர் மாறுவேடத்தில் சென்று அவன் செய்த எல்லா தர்மத்தினையும், கொடுத்த தர்மமும் கொடுக்க போகும் தர்மத்தையும் பலனையும் பெற்றுகின்றார். அது அடுத்த காரணம். கடைசியில் அர்ஜுனது அம்பு அவனை தாக்குகின்றது, அவன் உயிர் பெறுகின்றது. அர்ஜுனன் தான் வில்லன் என்று பொதுவாக மக்கள் சொல்வார்கள். ஆனால் கர்ணன் இறந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஏன் நான் உங்களுக்கு இப்போது பரிமாறிக்கொள்கிறேன் என்றால், இதில் ஒரு நிறைய சிந்திக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது. எவ்வளவுதான் நாங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் எமது சகவாசம், எமது சுற்றுச்சூழல் எம்மனை வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. எனவே எப்போதும் நாங்கள் சரியான சகவாசம், சரியான மனோநிலை, சரியான அறிவுறுத்தல்களின் கீழ் எப்போதும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லோர்களின் நட்பில் இருப்பதுதான் நமக்கு சிறந்த பாதுகாப்பு. கண்டிப்பாக தர்மம் தலைகாக்கும். நாங்கள் எவ்வளவு நல்ல செயல்கள் செய்கின்றோமோ அது கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு துணை ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு உதவி புரியும். இருந்தாலும் எமது கம்பெனி கலர்ஸ் என்று சொல்வார்கள். எமது சகவாசம் மிக மிக அவசியம். இந்த கர்ணனின் கதையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டது,
எமக்கு யாராவது எப்பாவது உதவி செய்திருந்தால் அதை ஒருபோது நாம் மறக்க இயலாது. நன்றி கடன் மறப்பது நன்றென்று சொல்வார்கள். அது நன்றி உணர்வில் அது ஒன்று எடுத்து காட்டுகின்றது. அடுத்தது, கொடுப்பதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அது எவ்வளவுதான் இருந்தாலும் கொடுப்பதென்று நாங்கள் நினைத்து விட்டால் இந்த தர்மம் தலைகாக்கும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது அது ஒன்று. அடுத்த பாடம் எவ்வளவுதான் நல்லது நாங்கள் செய்தாலும் நாங்கள் எங்களோட சகவாசம், அது எங்க சகவாசம் சொல்லும் பொழுது எங்க சுற்றி இருக்கும் சகவாசமும் எமது எண்ணமும் ஒரு சகவாசம் தான். நல்ல எண்ணங்களை வைத்திருப்பதும் உண்மை, நல்ல ஊரை சுற்றி இருப்பதும் உண்மை. ஸோ அதெல்லாம் இதிலிருந்து நான் கேட்டுக்கொண்ட பாடம். அதை நீங்களும் யோசித்து பாருங்கள். இதை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நடைமுறைப்படுத்தி சந்தோஷமாக இருங்கள். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், தீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும். பரந்தாமனைத்தான் தெரியும். நீயா என்னை இந்த பாவத்திற்கு தூண்டுவது? என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் அழுவவிட்டாய், காண்டீபம் அழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. ஆனால் சொல்லப் போகிறவன் நான் அல்லவா? அந்த பெண்ணின் நான் எனக்கல்லவா? அண்ணன் காட்சிய வழியும் நீ எண்ணியதை நான் செய்து விட்டான். இதனால் வரும் பாவப்பலனை யார் சுமப்பது? இந்த கொலைக்கு நீ விடந்தையாவாயா? சொல் சொல். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ. வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா.
மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. எமது வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள், கவலைகளை நினைப்பதை விட்டு வாழ்க்கையில் எது அழகு, எமது வாழ்வில் எது நன்றாக இருக்கின்றது, எமது உலகத்தில் எது நன்றாக இருக்கின்றது, சமூகத்தில் எது நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கள் என்றால் அதுவே விருத்தியடைந்து அதுவே எங்களை முழுமையாக ஆக்கிவிடும். ஸோ எல்லாம் நல்லா இருக்கின்றது, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இது என்ன நடக்கின்றது? இது ஒரு சைக்காலஜி. எங்கள் ஆள் மனது இதை மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அந்த அழகைத்தான் எங்களுக்கு முன்னால் அது மீண்டும் மீண்டும் கொண்டு வருகின்றது. என்றால் நாங்கள் கொடுக்கின்ற உத்தரவுக்கு தான் ஆள் மனது அடிபணிகின்றது. நாங்கள் எதை மீண்டும் மீண்டும் எண்ணுகின்றோமோ, அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோமோ, அதுதான் எங்கள் ஆள் மனது எங்கள் முன்னால் கொண்டு வருகின்றது. வாழ்க்கையில் எப்போதும் அந்த அழகை பாருங்கள், நன்மையை பாருங்கள். எனக்கு சின்ன வயசில் நான் கேட்ட இது நீங்களும் பலமுறை கேட்டிருப்பீர்கள். சின்னவரை நான் கேட்ட கதை எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கின்றது. எல்லாம் நன்மைக்கே. அரசர் ஒரு முறை மந்திரியோடு இருந்து கலந்தாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அரசர் அப்பிள் படம் வெட்டி கொண்டிருக்கின்றார். வெட்டும் பொழுது அவர் தற்செயலாக அந்த கத்தி வந்து அவர் கையில் வெட்டுவிட்டது. அதை பார்க்க முடியாமல் இந்த மந்திரி, கவலைப்படாதீங்க அரசே, எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிவிட்டார். இதை கேட்டோன்னு அரசருக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது. எனக்கு கை வெட்டி விட்டது, இதில் என்ன நன்மை இருக்கின்றது என்று கோபித்துக் கொண்டு இந்த மந்திரியை சிறையில் போடுகின்றார். மந்திரி சிறையில் போடும்போது மந்திரி சொல்லுகின்றார், பரவாயில்லை அரசே, இதுவும் நன்மைக்கே. அவருக்கு இன்னும் கோபம் வந்து விட்டது, சென்று விட்டார். அடுத்த நாள் வளமை போல் வேட்டைக்கு செல்லுகின்றார். வேட்டைக்கு செல்லும் பொழுது அவர் வெகு தூரம் சென்று காட்டுக்குள் தவறி எங்கேயோ நடுக்காட்டுக்குள் போய்விட்டார். நடுக்காட்டில் போன போது இவர்கள் வேறு பின்னால் வந்த போர் வீரர்களும் தவற விட்டு விட்டார்கள். நடுக்காட்டுகள் வழி மாறி திரியும் பொழுது இவர் வேட்டுவ தலைவர்களின் கூட்டத்தில் அம்பிடுகின்றார். வேட்டுவ தலைவர்களுக்கு அரசனை பற்றி எந்த அறிவும் இல்லை. இவர்கள் நடுக்காட்டில் வாழ்பவர்கள். அவர்களின் பழக்கம் தங்கள் காளி அம்மனுக்கு பலி கொடுப்பது வழக்கம். அவர்கள் எப்போதும் ஏதோ ஒரு பலியை தேடுவார்கள். இப்போது அரசனை கண்டபோது அவர்கள் இந்த மனுஷனை பலி கொடுக்கலாம் என்று அவரை சிறைப்பிடிக்கின்றனர். சிறைப்பிடித்து மரத்தில் கட்டிவிடுகின்றார்கள். இவர் சொல்லுகின்றார், நான் இந்த நாட்டின் அரசனோ தெரியுமா என்று. அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. பலி நடப்பதற்கு எல்லா ஆயத்தங்களும் நடக்கின்றது. அந்த பலி நடப்பதற்கு முன்னர் ஒரு பழக்கம் ஏற்கனவே அவர் பலி கொடுக்கப்பட்டாரா என்பதை ஆராய்வதற்கு அவர் முழு பரிசோதனையும் செய்கின்றார்கள். அதை செய்யும் பொழுது அவர் கட்டை விரலில் கைவெட்டின இடத்தில் ஒரு கட்டி இருக்கின்றது. அதை பார்த்தவுடன் அவர்களுக்கு விளங்கிவிட்டது. அவர்கள் நினைத்தார்கள், ஏற்கனவே யாரோ இவரை பலி கொடுத்து விட்டார்கள், இனிமேல் நாங்கள் இவரை பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவரை விடுதலை செய்து விடுகின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த அரசருக்கு ஞாபகம் வந்தது, இந்த மந்திரி அப்போது சொன்னது எவ்வளவு ஒரு மகா உண்மை. அந்த கத்தி வெட்டி நடத்தபடியால் தான் தலைவெட்டு தப்பியது, தலைவெட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய நன்மை அடங்கியுள்ளது என்று நேரே
சிறைக்கு செல்கிறேன் மந்திரியுடன் மன்னிப்பு கேட்பதற்கு. அதை கேட்டுவிட்டு கவலைப்படாதங்கிறதை நீங்கள் என்னை சிறையில் போட்டதும் ஒரு நன்மைக்கு என்று சொல்லுகின்றார். அடுத்ததற்கு ஆச்சரியம், இதுல என்ன நன்மை இருக்கிறது? உன்னை நான் சிறையில் போட்டது என்ன நன்மை இருக்கின்றது? எனக்குத்தான் காட்டி விட்டதுதான் நான் தப்பித்து விட்டேன், உனக்கு என்ன நன்மை இருக்கின்றது? அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை சிறையில் போடாவிட்டால் நான் உங்களுடன் வேட்டைக்கு வந்திருப்பேன், உங்களுக்கு பதிலாக என்னை அவர்கள் பலி கொடுத்திருப்பார்கள். போது அந்த அரசனுக்கு விளங்கினது, வாழ்வில் அனைத்திலும் ஒவ்வொரு சிச்சுவேஷனிலும் அது நல்லதோ கெட்டதோ எதிலும் நன்மை அடங்கியுள்ளது. அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே பாருங்கள். உங்களுக்கு ஒரு பழமையான ஒரு தேசிய விருது பெற்ற பாடல் நீங்க கேட்டிருப்பீர்கள், அழகே அழகே என்று. அதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ், இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடலில் எத்தனை விதமான அழகை பற்றி இந்த கவிஞர் சொல்லுகிறார் என்பதை கேளுங்கள். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு ரிப்பீட்டில் போட்டு அந்த பாட்டை எங்கேயாவது நீங்க யூடியூப்ல எங்கே கேட்கும் பொழுது, மீண்டும் இந்த அமுதமலை கேட்கும் பொழுது எத்தனை முறை எத்தனை வகையான அழகை சொல்லுகின்றார் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போது உங்கள் மனம் சோறும் பொழுது, மனம் ஒரு ஒரு கஷ்டமான எண்ணத்தில் போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உஷார் கொடுக்கும் பாடல் கேட்டீங்கள், மனம் சாந்தமடையும், வாழ்க்கையில் இருக்கும் அந்த அழகை நீங்கள் புரிந்து கொள்ளீர்கள். இந்த ஒரு பாடல் ஒரு அழகிய பாடல் கேட்மாளுங்கள். அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. மன்னிப்பு. மன்னிப்பு என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சொல்வார்கள் forgiveness. ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள் love is forgiving, love is forgiving. அன்பு என்பது மன்னிப்பதே, அன்பு கொடுப்பதே அன்புதான். மன்னிப்பதும் அன்பே. அன்னை தெரேசா சொல்வது போல் தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை செய்யாதே. வாழ்க்கை எளிதாகிவிடும் மன்னிப்பு கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால். உண்மையில் எதிரியை நண்பனாக்கும் சக்தி அன்புக்கு மட்டுமே உண்டு. அது மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருக்கின்றார். எதிரிகளை வெல்ல முதல் வழி மன்னிப்பே. இன்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது, சவறுகளுக்கு சரியான தண்டனை மன்னிப்பு, அதைவிட பெரிய தண்டனை மௌனம். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகின்றது. 2 நண்பர்கள் ஒரு முறை ஆற்றில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பன் மூழ்கிவிட்டான். அப்போது இந்த நண்பன் அவரை தன் உயிரை கொடுத்து இவரை காப்பாற்றுகின்றான். அதை அவன் உடனே போய் ஒரு பாறையில் எழுதி விடுகின்றான். இந்த நண்பன் என் உயிரை கொடுத்து காப்பாற்றினான், இதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் என்று. அதே முறை என் ஒரு நண்பன் 2 பேரும் சண்டை பிடிக்கின்றார்கள். அந்த சண்டை பிடித்து அடுத்த நிமிடத்திலேயே அவன் போய் கடலுக்கு பக்கத்தில் அந்த மணல் எழுதுகின்றான், இந்த நண்பனோடு நான் சண்டை பிடித்து விட்டேன் என்று. இவருக்கு ஒரு ஆச்சரியம், இதில் ஏனவன் கடல் மண்ணில் எழுதுகின்றான், மண்ணில் இதை போய் எழுதுகின்றான். ஏனென்றால் மண்ணில் எழுது, இந்த நண்பன் எனக்கு தப்பு செய்து விட்டான் என்று மண்ணில் எழுதும் பொழுது அது உடனடியாக அழிந்துவிடும், கடல் தண்ணி உடன் அழுத்திவிடும். ஆனால் பாறையில் ஒரு நண்பன் நல்லது செய்யும் பொழுது பாறையிலே எழுதினான் என்றால் நாம் நல்லது செய்ததை எந்த காலம் மறக்க கூடாது. தப்பு செய்ததை உடனடியாக மறந்துவிட வேண்டும், நல்லதை காலம் சென்றால் மறக்கக்கூடாது என்பதற்கான ஒரு நல்ல ஒரு உதாரண கருத்துகள் இந்த கதையில் நாங்கள் கேட்கலாம். மன்னிப்பு என்பது அவ்வளவு பெரிய வார்த்தை இல்லை, அதை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் தான் பெரிய மனது தேவைப்படுகின்றது. ஏன் இதை பற்றி எல்லாம் சொல்லுகின்றேன்னா, இதில் ஒரு பெரிய ஆழ்ந்த கருத்துக்கள் இந்த forgiveness மன்னிப்பிலே இருக்கின்றது. அதில் அன்பு நிறைய அடங்கியுள்ளது, நிறைய வாழ்க்கை தத்துவங்களும் அடங்கியுள்ளது. நமது வாழ்வில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அசம்பாவிதங்கள் நடந்தாலும் நாம் அதை மன்னிக்காவிடின் அது வாழ்க்கை ஒரு கரையான் மாதிரி உறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் மன்னித்து விட்டால் பெரிய ஒரு லிபரேஷன், ஒரு விடுதலை, சந்தோஷமா உங்கள் வாழ்க்கை இருக்கும். அதுக்கு வரலாற்றிலே எங்களுக்கு கதை இருக்கின்றது. நெல்சன் மண்டேலாவை 27 வருஷங்கள் சிறையிலிட்டார்கள், எந்தவித அவர் குற்றம் செய்யாமலும். ஆனால் வெளியில் வந்தவுடன் அவர்களை முழுசாக மன்னித்ததால் தான் அவர் அந்த நாட்டின் தலைவனாரால் இப்போ உலகிலே ஒரு பெரிய தலைவராக அவர் மதிக்கப்படுகின்றார். மன்னிப்பது ஒரு நல்ல ஒரு செயல், உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த நல்ல ஒரு பாட்டு இருக்கின்ற சினிமா பாட்டில், எதிர்களை வெல்ல முதல் வழி மன்னிப்பே. உலகில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஒரு நல்ல ஒரு கருத்து நிறைந்த பாடல், கேட்டு மகிழுங்கள். எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு. உலகில்
ஒன்றுதான் மாறாதது. மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள். தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம். அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தது. பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா? மூன்றும் இல்லை, செயல். நீ போகலாம் என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். நீ எஜமானா, தலைவன்? நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும். எதிர்த்து நில், துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும். பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்கு. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது சிந்தனை துளிகள். எண்ணங்களின் அடிப்படையிலேயே செயல்கள் உருவாகின்றன. வணக்கம். நல்ல படகு ஒன்று தண்ணீரில் மிதந்து செல்லும் பொழுது அது நிச்சயமாக அக்கறை சேர்ந்துவிடும். ஆனால் அப்படகில் ஒரு துவாரம் விழுந்தால் அதற்குள் தண்ணீர் புகுந்து அது மூழ்கிவிடும். இதை நமது சொந்த சூழ்நிலைகளுக்கு ஒப்பிடலாம். வாழ்க்கை என்னும் நம் படகு
உலகமென்னும் கடல் மீது சீராக மிதந்து கொண்டிருந்தால் நாமும் இந்த இருண்ட பிரம்மாண்டமான உலகை கடந்து விடலாம். ஆனால் அதே உலக வாழ்க்கையில் குழப்பம் என்ற துவாரம் ஏற்பட்டால் நாம் அதில் மூழ்கிவிடுவோம். உலக வாழ்க்கையில் நாம் மூழ்கிவிட்டால் நாம் நமது நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். அப்போது அனைத்துமே கட்டுக்கடங்காமல் போய்விடும். அதே நேரத்தில் நாம் குழப்பத்திலும் ஆழ்ந்து விடுகிறோம். நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நாம் நமது தேவைகளுக்கேற்ப பயன்படுத்தலாம். ஆனால் தேவைகள் அளவுக்கு மிஞ்சினால் நாம் அவைகளுக்கு அடிமைகளாகி விடுகிறோம். பொருள் தேடுவது வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் பொருள் தேடுவதே வாழ்க்கையாக்கிவிட்டால் வாழ்க்கை எனும் பொருளை எப்போது தேடுவது? நமது அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றுவது அவசியமாகும். அதே வேளையில் நம் வாழ்க்கையில் அடங்கியுள்ள எதிர்மறை அம்சங்களாலும் கவர்ச்சிகளாலும் நாம் பாதிக்கப்படாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது. நாம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருந்தால் வீணான எண்ணங்களின் தாக்குதலால் பாதிப்படையாமல் இருந்து விடுவோம். பொதுவாக வீண் எண்ணங்களே குழப்பத்திற்கும் பலவீனத்திற்கும் மூல காரணங்களாக உள்ளன. நமது எண்ணங்கள் வலுவாகவும் சரியானதாகவும் இருந்துவிட்டால் நமது செயல்களும் இயல்பாகவே அவ்வாறே அமைந்து விடுகின்றன. சிந்தனை துளி. நல்ல எண்ணங்கள் ஒருவரை உயர்த்துகின்றன, தீய எண்ணங்களோ அவரை தாழ்த்துகின்றன. ஆமாம், நாம் சிந்திக்கும் வகையில் நமது வாழ்வும் அதுக்கேற்றமா அமைகின்றது. எனவே சிந்தனைகள் சரியான வகையில் வைத்திருப்பது மிக மிக அவசியம். இந்த பகவத்கீதையில் ஒரு வாசம் மன்மனா பவம், அதாவது உனது மனதை இறைவனுடன் வை என்பது அதன் அர்த்தமாகும். எமது மனதை சிந்திப்பது சிறந்தது, அதுவும் சிந்திப்பதில் நல்லதை சிந்திப்பது இன்னும் நல்லது. அதிலும் சிறந்தது இறைவனை சிந்திப்பது. இறைவனை சிந்திக்கும் பொழுது சிந்தனை சக்தி, இறைவனுள்ள சக்தி எங்களுக்கு கலப்பதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாகின்றது. எனவே நல்லதை சிந்தியுங்கள், நல்லதை நினையுங்கள். இன்னும் விரும்பினால் இறைவனை நினையுங்கள். அது யாராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அல்லாஹா இருக்கட்டும், யெகோவா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இறைவனை நினைக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி. அதாவது இது ஒரு பாடல் இருக்கின்றது, சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றுமே. எனவே இறைவனை நினைவு செய்து சந்தோஷமாக இருப்போமாக. ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோ भवाय गुणसम्भवाय शिवताण्डवाय नमो। சிந்தனை செய் மனமே ஈசனை நினை தினமே, சிந்தனை செய் மனமே ஈசனை நினை தினமே. ஆலகண்டனை நீலகண்டனை ஜோதிலிங்கனை சிவ சிவ என்று சிந்தனை செய் மனமே ஈசனை நினை தினமே. ஆசைப்படும் மனமே அவதிப்படும் தினமே, பேராசைப்படும் மனமே அவதிப்படும் தினமே. சிவன் பெயரை சொல்லும் கணமே அமைதி கொள்ளும் மனமே, அமைதி கொள்ளும் மனமே. காசிலிங்கனை கையிலிங்கனை ஞானலிங்கனை சிவ சிவ என்று சிந்தனை செய் மனமே ஈசனை நினை தினமே. சிந்தனை செய் மனமே ஈசனை நினை தினமே.
சிவனை நினைத்தால் சிந்தனை வளரும், சிவனை நினைத்தால் நிந்தனை மறையும், சிவனை நினைத்தால் சிந்தனை வளரும், சிவனை நினைத்தால் நிந்தனை மறையும், சிவனை நினைத்தால் பாவம் கரையும், சிவனை நினைத்தால் மூச்சம் கிடைக்கும். பஞ்சாட்சரனை பரமேஸ்வரனை கங்காதரனை சிவ சிவ என்று சிந்தனை செய் மனமே, ஈசனை நினை தினமே. சிந்தனை செய் மனமே, ஈசனை நினை தினமே. கிருதாயுகத்தில் ஞானத்தில் முக்தி, திரேதாயுகத்தில் தானத்தில் முக்தி, கிருதாயுகத்தில் ஞானத்தில் முக்தி, திரேதாயுகத்தில் தானத்தில் முக்தி, துவாபர யுகத்தில் யாகத்தினால் முக்தி, கலியுகத்தில் பக்தியினால் முக்தி. நாகேஸ்வரனை யோகேஸ்வரனை காளீஸ்வரனை சிவ சிவ என்று சிந்தனை செய் மனமே, ஈசனை நினை தினமே. சிந்தனை செய் மனமே, ஈசனை நினை தினமே. நல்லது. இந்த குழலோசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கீதன் நடராஜா. நன்றி, வணக்கம்.